வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காய் தொக்கு செய்யறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 200 கிராம் அவரைக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவரைக்காயை மெலிசாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வரணும் போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி லைட்டா வதங்கினோடனே அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காக்கு இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா போட்டு வதக்கிடுங்க. இதை நம்ம அப்படியே கொஞ்ச நாளி மூடி வைக்கலாம். அவரைக்காய் வேகட்டும். வதங்கி வந்தோடனே கொஞ்சம் தண்ணி தெளிச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். அவரைக்காய் பாருங்க வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றலாம், அவ்வளோதான். அவரைக்காய் நல்லா வெந்து வரதுக்காக தான் கொஞ்சமா தண்ணி ஊற்றுறோம். ஏற்கனவே தக்காளி இதுல எல்லாம் தண்ணி விட்டுருக்கோம். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மிளகாத்தூள் லாஸ்டாக தான் போடணும். மூடி வச்சு வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா கலந்து விட்டுடணும். ஒரு 30 செகண்ட் அப்படியே கலந்து விட்டீங்கன்னா போதும். மிளகாத்தூள் நல்லா வதங்கிடும். அவ்வளோதான். பாருங்க மிளகாத்தூள் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் ஒரு 2 பத்தை சேர்த்துக்கிறேன் துருவி. தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் போட்டு சாப்பிடுங்க. தேங்காய் போட்டால் நல்ல டேஸ்ட். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அவரைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாருக்கும் வச்சு சாப்பிட்லாம், காரக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.